Taste the Daily. அண்மை செய்தி. நாகை அருகே வடிகால்வாய் தூர்வாரப்படாததால் 2000 ஏக்கர் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குணசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசீலன், விவரம் என்ன? நிச்சயமா மஞ்சளா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்ததால் ஈழையூர் ஒன்றியம், திருப்பூண்டி, கீழப்பிடாகை, காரப்பிடாகை, மகிழி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நடவு செய்த ஒரு வாரமான 2000 ஏக்கர் தாளடி பயிர்கள் இந்த பகுதியில் ஓடும் வடிகாலான வேதாரண்யம் கால்வாய் தூர்வாரப்படாததாலும் ஆகாய தாமரையை அகற்றப்படாததால் சுமார் 2000 ஏக்கர் தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் கடலில் சென்று வடியும் இந்த வடிகால் வடியாததால் பயிர்கள் அழுகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. சென்ற முறை கனமழையால் பாதிக்கப்பட்டு மறு சாகுபடி செய்த நிலையில் சுமார் ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 வரை செலவு செய்த நிலையில் வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆகாய தாமரையை அகற்றி வடிகாலை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த டிட்வா புயல் மற்றும் வெள்ளத்தால் நாகை மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாயினர். இதுவரையிலும் இந்த விடியா திமுக அரசு டிஜிட்டல் கணக்கெடுப்பு முறை என்று கூறி கணக்கெடுத்தும் இதுவரையிலும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு நிவாரணமோ பயிர் காப்பீட்டு தொகையோ வழங்கவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை எனவும் வெறும் வெற்று விளம்பரங்களை மட்டும் செய்து வருகின்றன என விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட நெல் வயல்களை வேளாண்மை துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசீலன்.